என்னுடைய பேர் பத்மநாபன். நான் அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவையினுடைய மாநில தலைவர். எங்களுடைய அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அம்மாவை பார்த்து இன்றைக்கி நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வச்சோம். அம்மா அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு உரிய மரியாதையும் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு நிச்சயமாக நம்மளுடைய தமிழகம் நல்வழி பெற நாம் எல்லோரும் அவர்கள் பின்னாடி இருந்து செயல்படணும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் செல்லப்பாண்டியன், மதுரை மாநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். அனைத்து நாயுடு நாயக்கர் பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கேன். வரக்கூடிய 2026 இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தாய் நம்ம சின்னம்மாவுக்கு நமது பேரவை சார்பாக அனைத்து தொகுதிகளிலும் பேரவை சார்பாக அம்மாவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் ஒட்டுமொத்தமாக எங்கள் பேரவை சார்பில் தமிழகம் முழுக்கும் அனைத்து தொகுதிகளிலும் அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா முடிவு செஞ்சுருக்கோம். என் பேர் நாச்சியார், சிவகங்கை மாவட்டத்திலேருந்து வர்றேன். திருப்புவனம் என்னோட ஊர். அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனராக இருக்கேன் நான். இப்போது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வளமை மிக்க ஒரு கட்சி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் சின்னம்மா அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் மகளிராக செயல்பட்டு கொண்டிருக்கும் எங்களுக்கு ஒரு பெருமிதமான மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மா அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவுக்கு எப்பவும் கடைசி வரை எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் அம்மாவோட கழகத்தில் இணைஞ்சு நாங்களும் பணியாற்ற காத்திருக்கோம். அம்மா எத்தனை தொகுதிகளில் நிற்கிறாங்களோ அத்தனை தொகுதியிலும் எங்களுடைய களப்பணிகளும் அதில் இருந்து அம்மாவை மாபெரும் வெற்றியடைய செய்வோம். கட்சி பேரை அறிவிச்சாங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து எப்போ சின்னத்தை அறிவிக்க போறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் தென்னந்தோப்பு சின்னத்தை அறிவிச்சாங்க. அதை விட ரெட்ட மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஏன்னா மகளிராகிய நாங்கள் அனைவருமே ஒட்டு மொத்தமாக ஒரு தோப்பாகத்தான் அம்மா கிட்ட நின்றுருக்கோம். அதனால அம்மாவை ஜெயிக்க வைப்போம். நாங்களும் எங்களுடைய அகில இந்திய மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அம்மாவுக்கு ஆதரவு கொடுக்க இப்ப வந்திருக்கோம். தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக குலசை மு. குமாரசாமி தேவர் ஒரு அரசியல் வல்லமையை, ஒரு சரித்திரத்தை சந்திக்க வந்தோம். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தமிழினத்தினுடைய எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்து சமயத்தினுடைய எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சாதிய மத மோதல்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மோதல்களில் குளிர்காய்ந்து கொண்டிருக்கக்கூடிய தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழக அரசை அடியோடு அகற்ற வேண்டும் என்பதற்காகவும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இரும்பு கோட்டையை உடைத்து நொறுக்கி சின்னா பின்னமாக்கிய துரோகிகளை இந்த தமிழக மண்ணிலிருந்து விரட்டவும் தியாக தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் களம் கண்டிருக்கக்கூடிய அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எங்களது தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகத்தினுடைய முழுமையான ஆதரவை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வாக்கு சீட்டு என்னும் ஆயுதத்தால் ஓட ஓட விரட்டும் வரை எங்களது பணியும் உண்மையான உணர்வுள்ள முக்குலத்தோர் மக்களின் உழைப்பும் சின்னம்மாவுக்காக மட்டுமே உண்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஆசியால் இந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றி பெறும். தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாக தமிழகத்தில் இது வலம் வரும் என்பதை தேசிய முக்குலத்தோர் சமத்துவ கழகம் சார்பாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம்.